புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் வழிகாட்டுதலோடும் மகாபாரதத்தில் இருந்து கலியுக மக்கள் பின்பற்ற வேண்டியதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பீமனை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ராட்சச குல பெண் எப்படி தர்மத்தோடு நடந்து கொள்கிறாள் என்பதை பற்றி தான் இன்றைய மகாபாரத பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பீமன் தன் மேல் காதல் கொண்ட இடிம்பியை பார்த்து, பெண்ணே, வலிமை வாய்ந்த அரக்கர்குல பெண்ணாகிய உன்னை மனிதனாகிய நான் மணந்து கொள்ளுதல் தகாது என்று கூறினார். பீமன் மீது காதல் கொண்ட இடிம்பி அன்னை குந்தியிடம் சென்று அவள் பீமன் மேல் கொண்டிருக்கும் காதலை எடுத்து கூறினாள். முக்காலமும் உணர்ந்து எடுத்து கூறுகின்ற தன் ஆற்றலை சொல்லி, நான் பீமன் மேல் மிகுந்த காதல் கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் என் சகோதரனை கொன்ற பிறகும் கூட நான் பீமனுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்றும் கூறினாள். பீமன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் வாழ மாட்டேன் என்றும் கூறினாள். நான் உங்களுக்கு என்றும் துணையாக இருப்பேன் என்று உறுதியளித்ததோடு நான் தர்மம் தெரிந்தவள், எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுவேன் என்றும் கூறினார். இதையெல்லாம் கேட்ட தாய் குந்தி தேவியும் தர்மரும் பீமனை பார்த்து, இடும்பியை மணந்து கொள் பீமா, உனக்கு நன்மை விளையும் என்றார்கள். அதற்கு பீமன், எனக்கான கடமைகள் இருக்கின்றன, அதனால் ஒரு குழந்தை பிறக்கும் வரைதான் நான் உன்னுடன் இருப்பேன் என்று இடும்பியிடம் கூறினார். அதற்கும் அவள் ஒப்புக்கொண்டாள். அவர்கள் முன்னிலையிலேயே இருவரும் மனம் செய்து கொண்டனர். தியானத்தின் மூலம் நடந்தவற்றையும் நடப்பவற்றையும் அறியும் ஆற்றல் பெற்ற இடும்பி பாண்டவர்களை பார்த்து, நீங்கள் நாளை அருகில் உள்ள நீர்நிலை ஒன்றில் நீராடிய பிறகு வியாச மகரிஷி உங்களிடம் வந்து ஆறுதல் கூறி உங்கள் துன்பத்தை மாற்றுவார். நீங்கள் ஊரை விட்டு போனதையும் மாளிகை கொளுத்தப்பட்டதையும் விதுரரால் காப்பாற்றப்பட்டதையும் அவர் ஞானக்கண் மூலம் அறிந்திருக்கின்றார் என்றும் கூறினாள். பின் குந்தியை தன் முதுகில் சுமந்தபடி நடக்கத் தொடங்கினாள். ஐவரும் அவளை பின்தொடர்ந்து சென்றனர். அழகு மிக்க சாலி கோத்திரத்தை அடைந்தனர். தடாகத்தின் அருகில் இருக்கும் மரத்தின் அடியில் அமர்ந்தனர். அந்த இடத்தை சுத்தம் செய்து இலைகளின் மூலம் அழகிய வீடு ஒன்றை இடும்பி கட்டினாள். பாண்டவர்களும் குந்தியும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தாள். பாண்டவர்கள் நீராடி முடித்து சந்தியாவந்தனம் போன்றவற்றை செய்து முடித்த பிறகு சாலிகோத்திர மகரிஷி பாண்டவர்கள் பசியுடன் இருப்பதை அறிந்து உணவு கொடுத்தார். இதற்கிடையில் இடும்பி குந்திக்கும் பாண்டவர்களுக்குமான தக்க பணிவிடைகளை செய்து வந்தாள். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் வியாச பெருமான் அங்கு வந்தார். அவரை கண்டவுடன் பாண்டவர்களும் குந்தியும் வணங்கினர். மருமகளான இடும்பியும் அவரை பணிந்து வணங்கினாள். அப்போது வியாச பெருமான் அவர்களை பார்த்து, பரதகுல செம்மல்களே, துரியோதனன் உங்களுக்கு தீங்கிழைத்து விட்டான். அதை அறிந்து நன்மை செய்யும் பொருட்டு நான் இங்கு வந்துள்ளேன். நீங்கள் செய்த வினை பயனைத்தான் தற்போது அனுபவிக்கின்றீர்கள். எனவே கவலை வேண்டாம். சிறிது நாட்களில் பழைய நிலைமை திரும்பும். அதுவரை பொறுத்திருந்து சில காலம் வரை இங்கு தங்கி மறைவாக வாழுங்கள் என்று கூறினார். இது சாலிகோத்திர மகரிஷியால் உருவாக்கப்பட்ட தடாகம். தவத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. இதில் உள்ள நீர் பசி, தாகம், களைப்பு போன்றவற்றை போக்கவல்லது. காரிய சித்தியின் பொருட்டு 6 மாத காலங்கள் இங்கு நீங்கள் தங்கியிருங்கள் என்று கூறினார். பிறகு தன் மருமகளான குந்தி தேவியை பார்த்து, குந்தியே, அழவேண்டாம். உன் மகன் யுதிஷ்டன் பேரரசனாக முடிசூட்டி கொண்டு ஆளப்போகின்றான். இந்த ஐவரும் உலக புகழ் பெறப் போகிறார்கள். உன் மருமகள் இடும்பி பீமன் மூலம் ஒரு புதல்வனை பெறப் போகின்றாள். அவன் உங்களுக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் காப்பாற்றுவான். நான் 1 மாத காலம் சென்ற பிறகு மீண்டும் இங்கு வருகிறேன் என்று கூறி அவர்களிடம் அனுமதி பெற்று விடை பெற்றார். அதன் பிறகு பாண்டவர்கள் காய் கனி போன்றவற்றை உட்கொண்டு அந்த மரத்தின் அடியில் அமைத்த வீட்டில் வாழத் தொடங்கினர். தங்கள் துன்பத்தை மறந்து இருந்தனர். பீமனும் இடும்பியும் இன்பமுடன் வாழ்ந்து வந்தனர். சிறிது காலத்திலேயே இடும்பி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அரக்கர்கள் குல தன்மையின்படி கருவுற்ற உடனேயே குழந்தை பிறந்தது. ஒளிமிகுந்த தேகத்துடன் பிறந்த அந்த குழந்தையை பார்த்து குந்தி தேவியும் பாண்டவர்களும் மிகவும் மகிழ்ந்தனர். பிறந்த குழந்தை அரக்கத்தன்மையே பெற்றிருந்தது. அதனால்தான் பிறக்கும் போதே மிக அதிகமான சக்தியை அக்குழந்தை பெற்றிருந்தது.
தன் அரக்கர்குல தன்மைப்படி பிறந்த குழந்தை ஆதலால் அவன் உடனே வளர்ந்து யுவராஜன் ஆகிவிடுவான் என கூறிய இடும்பி குழந்தையை கீழே கிடத்தினாள். கருத்த நிறம், பெரிய உடல், விகாரமான கண்கள், பெரிய வாய், முரங்களைப் போன்ற காதுகள், கூர்மையான கோரை பற்கள், முரட்டுத்தனம், கண்டவர் அஞ்சத்தக்க தேகம், இத்தகைய தோற்றமுடையவனாக வளர்ந்து யுவராஜனாக நின்ற அவனை குந்தி தேவியும் பாண்டவர்களும் வியப்போடு பார்த்தனர். வளர்ந்து யுவராஜனாக நின்ற அவன் தன் தகப்பன்மார்களான பாண்டவர்களின் பாதங்களை பணிந்து வணங்கினான். பாண்டவர்கள் அவனுக்கு பெயரிட வேண்டும் என்று எண்ணினர். கட்டம் என்ற சொல் குடம் என்று பொருள்படும். அவனுடைய தலை குடம் போல் இருந்ததால் கடோத்கஜன் என்று பெயரிட்டனர். கடோத்கஜன் பாண்டவர்களிடத்தில் மிகுந்த அன்புடையவனாக இருந்தான். ஒரு நாள் குந்தியையும் பாண்டவர்களையும் வணங்கிய கடோத்கஜன், பெரியவர்களான உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் என்று கூறினான். அப்போது குந்தி தன் பேரனை பார்த்து, வீரனே, நீ பீமனை போன்று பலமுடையவன். ஐவருக்கும் நீயே மூத்த குமாரன். அதனால் தேவையான போது நீ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினாள். உடனே கடோத்கஜன், நீங்கள் என்னை நினைத்தாலே போதும், நான் உடனே வந்து விடுவேன். அதனால் அவசியம் நேரும் போது என்னை நீங்கள் நினையுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றான். பின்னர் குந்தி உட்பட பாண்டவர்கள் அனைவரும் இடும்பியை பார்த்து தயங்கி நின்றனர். பீமன் இடும்பியிடம், நாங்களும் விடைபெறுகிறோம் என்றார். குந்தியையும் பாண்டவர்களையும் வணங்கிய இடும்பி, தங்களின் வாக்கின்படி நான் நடப்பேன் என்று கூறி பீமன் நினைவுடனே விடைபெற நினைக்கிறாள். உன்னை மாதிரி ஒரு அரக்கருக்குள்ள பெண் இப்படி தர்ம நெறிப்படி வாழ்ந்து சத்தியத்தை காப்பது மிகவும் வியப்பாக உள்ளது என கூறிய குந்தி அவளை ஆசீர்வாதத்தோடு வழி அனுப்புகிறாள். பின்னர் குந்தி தேவியின் அனுமதியுடன் வேதங்களையும் வேதாந்தங்களையும் பாண்டவர்கள் நன்கு கற்று தேர்ந்தனர். தர்க்க சாஸ்திரம், அரசியல் போன்றவற்றில் அறிவு பெற்றனர். தங்களின் உருவத்தை ரிஷிகள் உருவம் போல ஜடாமுடிகளை தரித்து மாற்றிக்கொண்டனர். அங்கிருந்து புறப்பட்டு ஒரு காட்டுப்பாதையின் வழியாக செல்லத் தொடங்கினர். அக்காட்டு பிரதேசம் பாஞ்சால நாட்டிற்கும் கீசக நாட்டிற்கும் இடையில் அமைந்திருந்தது. அங்கு அவர்கள் களைப்புடன் நடந்து கொண்டு இருந்த போது வழியில் வியாச மகரிஷி வந்தார். அவரை கண்டவுடன் குந்தியுடன் பாண்டவர்களும் வணங்கி நின்றனர். உடனே வியாச பெருமான், நீங்கள் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டதை நான் அறிந்தேன், அதனால் தான் வந்தேன். கடோத்கஜன் பிறந்துள்ளான் என்பதையும் அறிந்து மகிழ்ந்தேன். அருகில் அழகிய நகரம் ஒன்று உள்ளது. நான் வந்து அங்கு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் நீங்கள் ஒருவரும் அறியாமல் அங்கு மறைந்து வாழுங்கள் என்று கூறினார். பின்னர் குந்தியை பார்த்து, மனிதன் தர்மம் மட்டும் செய்பவன் கிடையாது, பாபம் மட்டும் செய்பவனும் கிடையாது. பாப புண்ணியம் இரண்டையுமே மனிதர்கள் செய்கிறார்கள். அதனால்தான் அதற்குரிய பலனையும் அடைந்தே தீர வேண்டும். பாவத்தின் பயனாய் பெருந்துன்பம் நேர்ந்தது. இனி கவலை வேண்டாம் குந்தி என்று கூறினார். அங்கு ஓர் அந்தணர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். பாண்டவர்கள் அங்கு மறைந்து வாழத் தொடங்கியவுடன் வியாசர் அங்கிருந்து சென்று விட்டார். பாண்டவர்கள் அந்தணர் வீட்டில் தங்கியிருந்தனர். அந்த வீடு ஏகச்சக்கர நகரில் இருந்தது. அங்கு அவர்கள் பிச்சை எடுத்து உண்டு தங்கள் நாட்களை கழித்து வந்தனர். ஐவரும் பிரம்மச்சாரிகளாய் ஜடாமுடியுடன் கூடிய உருவத்துடன் மௌன விரதம் பூண்டு பிச்சை எடுத்து வந்தனர். அவர்களின் நல்ல குணத்தையும் அழகிய தோற்றத்தையும் கண்டு நகர மக்கள் பலவாறு பேசிக்கொண்டனர். தேவகுமாரர்களைப் போன்று காட்சியளிக்கும் இந்த அந்தணர்கள் பிச்சை எடுக்க தகாதவர்கள் என்றனர் சிலர். அரசாளத்தக்கவர்கள் இவர்கள் என்றனர் சிலர். ஏதோ காரணத்தின் பொருட்டு மாறுவேடம் இட்டு திரியும் அரச குமாரர்கள் இவர்கள் என்றனர் சிலர். இப்படி பலவாறாக மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். உறவினர்களை உபசரிப்பது போன்று மிக்க மரியாதையுடன் அவர்களின் பாத்திரங்களில் மக்கள் உணவிற்றனர். இரவு பகல் இரு வேளைகளிலும் ஐவரும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்வர். பாத்திரம் நிரம்பியவுடன் குந்தியிடம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவள் அவர்கள் கொண்டு வந்த உணவை ஒன்று சேர்த்து மொத்தமாக்குவாள். அதை 2 பாதியாக பிரிப்பாள். ஒரு பாதியை பீமன் சாப்பிட்டு விடுவார். மற்றொரு பாதியை 5 பகுதிகளாக பிரித்து தானும் உண்டு தன் மற்ற 4 பிள்ளைகளுக்கும் தருவாள்.
இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பீமன் தன் தாயுடன் பேசிக்கொண்டு இருந்தார். அப்போது மற்ற 4 பிச்சை எடுக்க வெளியில் சென்று இருந்தனர். பீமனும் குந்தி தேவியும் மட்டும் வீட்டில் இருந்தனர். அப்போது அந்தணர் வீட்டில் இருந்து ஒரு பேர் இரைச்சல் கேட்டது. அவர்கள் அழுது புலம்புவதை நன்றாக உணர முடிந்தது. அந்தணர் குடும்பத்தின் மேல் மிகுந்த பரிவும் இரக்கமும் கொண்டிருந்த குந்தி பீமனை பார்த்து, பீமா, அந்தணர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களின் வீட்டில் துரியோதனனுக்கு தெரியாமல் மறைந்து வாழ்ந்து வருகிறோம். செய்நன்றி மறவாமல் எவன் வாழ்கிறானோ அவன்தான் மனிதன். அந்தணர் குடும்பத்திற்கு தற்போது ஏதோ துன்பம் வந்துள்ளது. எனவே இச்சமயத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினாள். அதற்கு பீமன், வாருங்கள் அம்மா, அவர்களுக்கு என்ன துன்பம் என்பதை முதலில் தெரிந்து வருவோம் என்று கூறினார். இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அந்தணர் வீட்டில் இருந்து மீண்டும் ஒரு அழுகுரல் கேட்டது. அந்த அந்தணர் குடும்பத்தின் அழுகுரலுக்கு என்ன காரணம்? அவர்களின் துன்பத்தை பீமன் எவ்வாறு தீர்த்து வைத்தார்? அடுத்த வார மகாபாரத பகுதியில் நாம் பார்க்கலாம். இன்றைய மகாபாரத பதிவின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். புய்வாழ்த்தவாக. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நன்றி ரேவதி. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு போன பதிவில் முடிச்சிருந்தோம். பீமன் பட்ட கஷ்டம், பஞ்ச பாண்டவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு பீமனுக்கு இடும்பியோடைய துணை கிடைக்குது. அது மூலயமா கடோத்கஜன் அப்படிங்கிற ஒரு வரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குது. இந்த கடோத்கஜன் அப்படிங்கிற ஒரு வரம் அவங்களுக்கு எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிறது வர பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ பகிர்ந்து உண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் மருந்து பிச்சை இடுதல் அப்படின்னும் சொல்லுவாங்க. குந்திக்கு எல்லா மகனும் சமம்தான். எல்லா தாய்க்குமே அவங்க மகன் அவங்க மகள் யாராக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை எல்லாருமே சமமாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது பீமருக்கு ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. மிச்சம் 4 பகுதியை 4ஆக பிரிக்கிறாங்க. இதை பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவை அறிந்து சேவையோ இல்லைன்னா தேவை அறிந்து உதவிடல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. அதாவது பீமனுடைய தேவை அதிகம் என்பதால் அவருக்கு பாதியும், மற்றவங்களுடைய தேவை கம்மி என்பதால் மற்றவங்களுக்கு சரி பாதியும் குந்தி வைக்கிறாங்க. இது தான் மகன்களுக்குள்ள அவங்க பிரிவினை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை, தேவை அறிந்து பகிர்ந்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதை குறிக்குது. இதே மாதிரி நம்ம கலியுகத்திலையும் யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அறிந்து நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு இட்லி போதுமாக இருக்கும். அங்கே போய் நம்ம 5 இட்லி கொடுத்தா மிச்சம் 4 இட்லி அங்கே வேஸ்ட்டாக தான் போகும். அதே 5 இட்லி தேவைப்படுறவங்களுக்கு 1 இட்லி கொடுத்தாலும் அது அவங்கள பூர்த்தி பண்ணாது. நம்மால் இயன்றதை தேவை அறிந்து நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நமக்கு உணர்த்துது. இதேபோல் சூழ்நிலை காலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாற்றும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவு நமக்கு உணர்த்துது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜபோக வாழ்க்கையிலேருந்து பஞ்ச பாண்டவர்கள் வராங்க. ஒரு மரத்தடியில் இலையினால் ஆக்கப்பட்ட ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் காலம் கடன போக போக அவங்களுக்கு தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இன்பமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற பாடமும். எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அது அதுவே சரி பண்ணிக்கும். அதாவது நம்ம மனநிலைமை அதை அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கும். அதாவது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிடும். மறதி அப்படிங்கிற விஷயமும் சரி, ஆனந்தம் அப்படிங்கிற விஷயமும் சரி, இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய வரம். ஸோ இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழு அப்படிங்கிறத இது உணர்த்துது. அவங்க கிட்ட இருக்க அந்த ராஜபோக வாழ்க்கையிலையும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இந்த ஓலை வீட்டிலையும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழு. காலம் அனைத்தையும் கடந்து செல்ல உதவும்.
அதேபோல் பாத்திரம் மறந்து பிச்சையிடுதல், பாத்திரம் மறந்து உதவிட வேண்டும். இது எல்லாத்தையுமே இந்த பதிவு உணர்த்தது. நன்றி, வணக்கம், ஆனந்தம், ஆத்மானந்தம்.